இந்த மீன் ஏலியன்ஸ், அதாவது வேற்று கிரக வாசிகளுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு மேட்டரை வச்சிருக்கு. ஜெயண்ட் மோரே ஈல், சயின்டிபிக் நேம் ஜிம்னோதொராக்ஸ் ஜவானிகஸ். என்னடா இது, ஏதோ டைனோசரோட பேர் மாதிரி இருக்கு. அதுவும் இல்லாம இவனுங்களுக்கு ஜெயண்ட் மோரே ஈல்னு சும்மா எல்லாம் பேர் வைக்கல. இவனுக்கு அதிகபட்சம் 3 மீட்டர் லென்த்தும் 30 கிலோ எடை வரைக்கும் வளர்வானுங்க. இவன் அதிகமா நைட் நேரத்துல தான் வேட்டையாடுவான். அப்படி வேட்டையாடும் போதுதான் இவனுங்களோட ஏலியன் லெவல் மேட்ரே வெளியே வரும். அது என்னதுன்னா, இவனுங்களுக்கு 2 வாய் இருக்கும். பக்கத்துல இல்ல, வாய்க்குள்ள வாய். அப்படியே சும்மா பாக்குறப்போ நார்மலா ஒரு வாய் இருக்கா. ஆனா இவனுங்க இறைய புடிச்சு சாப்பிடும் போது தொண்டையில இருந்து இன்னொரு ஜா, அதாவது இன்னொரு தாடை மாதிரி ஒரு அமைப்பு வந்து அந்த இறைய உள்ள புடிச்சு இழுக்கும். ஆக மொத்தம் வெளியே இருக்கிற வாய் வந்து இறைய பிடிக்கும், உள்ள இருக்கிற வாய் புடிச்ச இறைய உள்ள இழுக்கும். இன்னொரு ஆச்சரியமான மேட்டர் இருக்கு. மாம மச்சான், இந்த ஜெயண்ட் மோரே ஈலும் அப்புறம் இந்த கோரல் குரூப்பர்ன்ற மீனும் சேர்ந்து என்ன பண்ணுவானுங்கன்னா, 2 பேரும் டீமா போட்டு ஒரே வேட்டை தான். பேசிக்கலி இவனுங்க பண்ற வேலை என்னன்னா, மோரே ஈல் பவளப்பாறைக்கு நடுவுல பூந்து இறைய விரட்டும். அப்படி அந்த இறை அதுல இருந்து வெளியே வந்துச்சுன்னா நம்ம குரூப்பர் போய் புடிச்சிருவாரு. அதே மாதிரி வெளியே இருக்கிற இறைய குரூப்பர் விரட்டுவாரு. அப்போ அந்த இறை பவளப்பாறைக்குள்ள போச்சுன்னா மோரே போய் புடிச்சிருவான். சயின்டிஸ்ட் எல்லாம் கவனிச்சிருக்காங்க. இந்த குரூப்பர் போய் என்ன பண்ணுவாராம், மோரே ஈல் வீட்டுக்கு முன்னாடி போய் நின்னு அப்படியே தலைய உடம்பெல்லாம் அப்படி இப்படியே ஆட்டி சிக்னல் கொடுப்பாராம். வாமச்சான் எவனையாச்சும் புடிச்சு சாப்பிட போலாம் அப்படின்னு. சிம்பிளா நம்ம ஃப்ரெண்ட் வந்து வீட்டுக்கு வெளியே நின்னு வாமச்சான் எங்கேயாச்சும் வெளியே போலாம் அப்படின்னு கூப்பிடுவான்ல, அந்த மாதிரி. இதுல மோரே மச்சான் வந்து மூடு இருந்தாதான் போவானா, இல்லனா போக மாட்டான். அப்புறம் மோரே மச்சான் மட்டும் தனியா வேட்டையாடும் போது மத்த மீனுங்க, ஆக்டோபஸ், அதுக்கப்புறம் சில நேரம் ஷார்க்க கூட பிடிச்சி சாப்பிடுவானோ. ஒன்னத்தையும் விடுறது இல்ல போல. அவ்வளவுதான். இந்த மாதிரி விலங்குகளை பத்தி மேலும் நிறைய மேட்டர் எல்லாம் தெரிஞ்சுக்க அப்படியே லைட்டா ஃபாலோவும் சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. சும்மா